இங்கே பாரு, சேப்பங்கிழங்கு குழம்பு வைக்கிறதுக்கு வந்து 2 கலை இருக்குது. ஒன்று வந்து விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஒரு இது வைப்பாங்க. அதை வந்து எப்படி ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்ணுமே வயிறார அப்படின்ட்டு பார்த்து பார்த்து சமைச்சு தருவாங்க. விதவிதமாக சமைச்சு தருவாங்க. அவங்க ஹஸ்பண்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஒய்ஃபும் அவ்வளோ நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சமையல் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய மனசு வந்து அவ்வளோ உவந்து ஒருத்தரோட ஒருத்தருக்கு அவ்வளோ அந்யோன்யமாக சமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த சமையல் கலையில் அந்த சமையல் பண்ணி அவங்க சாப்பிட்றதும் அந்த இதுவும் வந்து இந்த குடும்பத்தோட நேர்த்தி வந்து நல்லா தெரியும். அது மூஞ்சிலே தெரியும். சில பேருக்குலாம் பார்த்தா நல்லா அவ்வளோ எருமை மாடு மாதிரி கொழுப்புலாம் போட்டு இன்னும் தலையில் தான் இந்த இதெல்லாம் முளைக்காம அழேன்னு இருக்கும் மூஞ்சி. அது நல்லாவே தெரியும். அந்த விகாரி அந்த அவங்களோட அந்த கொடூரம் அதெல்லாம் வந்து அவ்வளோ அன்புல வந்து பிணைக்கப்பட்டு அது உருவான ஒரு சில ஜந்துகள். சமைக்கிறதுல இருக்கிற கலையில் சொல்கிறேன். இப்போ இது வந்து தனியாக வேக வைப்பாங்க. இது இந்த சேப்பாக் குழம்பு. இந்த சேப்பாக் குழம்பை வந்து கொலோசியா அப்படின்வாங்க. இது வந்து சுற்றி சுற்றி எங்கே சுற்றினாலும் அவங்களே தான் அது சுற்றினே இருக்குமா. கொலோசியம் அப்படின்ட்டு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த பெரிய அந்த சாத்துக்குடி பிழிகிற அந்த இதெல்லாம் ஒன்று அமைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாகவே ஆக்குனாங்க தெரியுமா. அந்த வயிற்றுச்சலில் வந்து அதை ஹாஸ்பிட்டலாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கிறவங்க பார்த்தா அந்யோன்யமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இது வந்து வயிற்றுச்சலில் வந்து உருவானதுக்கு வந்து நிறைய ஜோடி ஜதையாக சேர்ந்து கிடக்கும். அதுங்களுக்கெல்லாம் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதை வந்து நல்ல பெரிய ஒரு இதுவாக நடக்க வேண்டியதை வந்து ஹாஸ்பிட்டலாக ஆக்கி விட்டாங்க. எல்லாம் அது வந்து அப்படி தான் இருக்கும் மண்டை காயிட்டு போயின்னு. இப்போது இந்த குழம்புக்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கொலாசியாவை வந்து தனியாக வேக வச்சு அதை உரித்து அதுக்கப்புறமா தான் இதோட சேர்ப்பாங்க குழம்புல. இது வந்து வேண்டாத ஒரு நடா இவனுக்கு போய் வாக்கப்பட்டு இவனுக்கு போய் இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமே இவனும் சாக மாட்டானே, நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல கதி கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் சமைக்கும் போதும் அவங்க வந்து அப்படியே வயிறெறிஞ்சு அவங்க வந்து அவ்வளோ விஷத்தையும் போட்டு அந்த வெறுப்பில் வந்து சமைச்சிருப்பாங்க. அது சாப்பிடும் போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால நீ சமைக்கும் போது எப்படி சமைச்சு எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அன்பாக இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் வந்து ஊடால புகுந்து நாங்கள் வந்து ஊடகவியல் நடத்துகிறோம், நாங்கள் வந்து ஊடகத்துறையில் இருக்கிறோன்ட்டு நிறைய கூத்தடிச்சிட்டு போவாங்க. அவங்க வந்து அன்பில் வந்து பிணையப்பட்டவங்களுக்கு வந்து எப்போவுமே அது வந்து பிரிவே தெரியாது. இவங்க வந்து எத்தனை கூத்தடிச்சாலும் அன்பால் இணையப்பட்டவங்க வந்து அன்போடு தான் இருப்பாங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அன்போடு தான் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அவங்களுக்காக பக்கத்துலேயே இந்தாங்க இந்தாங்க அப்படின்ட்டு எப்படி இதை பண்ணே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கும். அதனால நிறைய வந்து அன்போடு இருக்கிற ஃபேமிலியெல்லாம் உடச்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆதரவும் அந்த மாதிரியான ஒரு பரிவும் அந்த மாதிரியான ஒரு டேலண்ட்டும் அதுக்கு உண்டான அஸ்திவாரமும் இல்லாமல் இருக்கிற அந்த வயிற்றுச்சலில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து உபசரிப்பு கொடுக்கறது, வெளியில் நிற்க வச்சு அவங்களுக்கு நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா, நீங்கள் எதாவது நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து பரோபகாரமோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. சரியா? ஏன்னா நீங்கள் இவங்களுக்கு உங்களை எதிர்த்து உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே குடும்பத்தை அழிச்சிட்டு அந்த ஃபார்முலா வச்சுன்னா இன்னும் வெயிட் பண்ணினே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போது நீங்கள் எங்கேயோ இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத வந்து நீங்களே வந்து அவங்களுக்கு எதிரானவங்களுக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கே அவங்களோட எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் நடுவில் போயிட்டு பஃபரில் எல்லாம் பார்த்து ஜோக்கர் வேலைலாம் பார்க்கக்கூடாது. சரியா? இந்த இது ட்ரம்ப் கார்டு எங்கே வேணால் சொருகி எங்கே வேணால் வேலை பார்க்கணுவாங்களே, அது செய்யக்கூடாது. இங்கே இப்போ உங்ககிட்ட இந்த 3 விதமான கரண்டி இருக்கணும். ஓகேவா? இந்த வடை பண்ணும் போதோ இல்லை அப்பளம் பண்ணும் போது பூரி பண்ணும் போதெல்லாம் நல்ல பெரிய கடாயாக இருந்ததுன்னா இதை அப்படியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் கூட அலசணுன்னா கொஞ்சம் வந்து பொடியாக நறுக்கினதுலாம் இது காய்கறியோ அந்த மாதிரிலாம் வச்சு கூட இதில் இது பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கரண்டியும் அது அவசியம். அதே மாதிரி இதுவும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? எவ்வளோ பொத்தலாக இருக்குது, அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட்டு இது. பட் இப்போவும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயம் தான். ஓகேவா? இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த 3 கரண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோ.
இப்போ நான் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன், சேப்பங்கிழங்கு வந்து அந்த தோல் உரிக்காமல் போட்டது, வெங்காயம், பூண்டு, இஞ்சி. ஓகேவா, இதை நான் அப்படியே எடுத்து அந்த தட்டில் பார்த்துட்டேன். பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது, அப்புறம் சேப்பங்கிழங்கு இருக்குது. இதில் வந்து உப்பும் போட்டாச்சு, அப்புறம் காரமும் போட்டிருக்கேன், எண்ணெய் போடுது. இப்போ இந்த மசாலாவில் இது வந்து வெந்திருக்கா. கருவேப்பிலையும் போட்டேன் நான் இதோட. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கப்புறமா வேறு எதுவும் போட வேணாம். வேகும் போது இது எல்லாமே இதோட வெந்துடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த குக்கர் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குங்கிறதுனால எனக்கு இந்த கரண்டியே போதும். இதை வேக தானே வச்சுருக்கோம், நிறைய உப்புலாம் போட்டோம், இந்த காய்கறி எல்லாம் வெந்திருக்கு. இதை சூப்புன்ட்டு குடிக்க முடியுமா? காரம் இருக்குது, உப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து வெந்திருக்கு, வெங்காயம் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். ஓகேவா, இதெல்லாம் குடிக்க முடியுமா அப்படின்னா, இதை வந்து சில பேர் வந்து வேஸ்ட் பண்ணாத வெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேஸ்ட் பண்ணாத அப்படின்வாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் நீ சமைக்கும் போது நீ மட்டும் சமைக்கிறதா இருந்தால் நீயே டிசைட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீ டிசைட் பண்ணும் போதெல்லாம் ஏட்டி போட்டியே வேறு ஒன்று சொல்லினே இருப்பாங்க. அதனால் இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த தோலோட இது கழுவிருந்தா கூட இதோட போட்டு, ஏன்னா இது மண்ணுக்கு அடியில் தானே விளையிறது, இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியுமா, ஜூஸாக சாப்பிட முடியுமானா, இந்த கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறவங்களுக்கு வயிறு வந்து நம்ம சரக்கு அடித்தா தான் வயிறுலாம் க்ளீனாகும், அப்படியே ஸ்மோக் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் புகஞ்சி டாய்லெட்டே போகாமல் இருக்கும் அப்படின்ட்டுலாம் சில பேர் நல்லா அறிவுரைலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கஷாயம் கொடுத்தாவே வயிறு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். சரியா, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணுங்கிறது கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இந்த குழம்புல வந்து இது எனக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். அதனால் இது எனக்கு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது வரைக்கும் தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த வெங்காயம் ஒன்றும் ப்ராப்ளம்னு தோணல. அப்புறம் பூண்டு இதெல்லாம் கூட, கருவேப்பிலை அதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த தண்ணியிலே வந்து இதாகவும் ஆயிடுச்சு, வெந்தும் போயிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு வெறும்னா வந்து இது அப்படியே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து இதை உரிச்சு தான் சாப்பிட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நான் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குழம்பு பண்ணுவேன். ஓகே, ஸோ இது வந்து ஆப்பச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இன்னும் கூட கனமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகேவா, இது பக்கையாக இருக்கும். இது வந்து நம்ம சின்ன கடாய்ங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உனக்கு தோசைலாம் வேணும்னா கூட ஆப்பெல்லாம் கூட இதில் பண்ணலாம். ஓகேவா, சீக்கிரம் ஹீட் ஆகும். அந்த ரொம்ப கனமான பாத்திரம் என்ன ஆகும்னா இட் வில் ரீட்டைன் அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். நிறைய செய்யணுன்னா அந்த மாதிரி செய்யலாம், இல்லைன்னா இந்த அளவு போதும். ஓகேவா, சில சமயம் பாத்திரம்னா இந்த இது பிடியெல்லாம் உடஞ்சிரும். இதெல்லாம் வந்து உடஞ்சி தடன்னு கைண்டு கிடக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் எவ்வளோ அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த இதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இதோட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோவ் இருந்தால் க்ளோவ் போட்டுக்கலாம். கிராம்பு இல்லைன்னா யூ கேன் யூஸ் சினமன் கூட வந்து என்னென்னா டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோவ் கூட சாப்பிட்லாம். தே ஆர் ஆக்சுவலி குட் ஃபார் யுவர் டீத். ஓகேவா, பல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கூட நம்ம எதுக்கு இது சேர்க்குறோன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ளேவர்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, உனக்கு நிறைய ஸ்பைஸ் வேண்டான்னா யூ ஆட் எய்தர் ஆஃப் தட். க்ளோவ் ஆட் பண்ணிக்கோ, இல்லைனா சினமன் ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா, இதை வந்து வேஸ்ட் பண்ணி குப்பையில் போடாத. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் யுவர் டீத். கம்ஸ்க்கெல்லாம் நல்லது. டீத்தில் கம் எல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து
இதெல்லாம் வராது. அதாவது இந்த ரத்தம் வடியிறது, பல்லு வந்து கூச்சமாக இருக்கிறது, சுல்லுன்னுலாம் இருக்கும்ல, அந்த சில் தண்ணிலாம் குடிச்சு ஐஸ்கிரீம்லாம் நிறைய ஐஸ் கட்டிலாம் தின்னுருந்தோன்னா அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம போடுறோம். பல்லு இல்லைன்னா சொல்லும் இல்லை. அது தமிழாக இருந்தான்னா எந்த ஒரு எந்த வயிறு பிடிங்க பாஷையாக இருந்தாலும் இந்த பாரு. அதை தீக்க வேண்டாம். அது வந்து இந்த அளவு வந்து இதானா போதும். இந்த இஞ்சி வந்து நான் அப்படியே எடுத்துவேன். இது சாப்பிட மாட்டேன். அதனால நான் தோலும் உரிக்கல. முக்காக தான் போட்டது. இதுதான் நான் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண முடியுமானா இது ஃப்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி அதை குக் பண்ணி எடுத்துருக்கோம், ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் இதை வந்து ஃப்ரை பண்ண முடியாது. இதை ரொம்பவும் கிளறிட்டே இருந்தோம்னா ரொம்ப குழஞ்சி போகும். ஓகேவா? அதனால் இதை வந்து சும்மா ஆயிலில் அந்த சின்னமனோட ஆயிலில் இதோட மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் அதிகம் காரம் சாப்பிட்ற டைப்பாக இருந்தால் யூ கேன் ஆட் சில்லிஸ், ட்ரை சில்லி பவுடர்ஸை சும்மா அப்படி லேசாக தூவினா போதும். நிறைய ஸ்பூனாக கொட்டி அதை வறுத்து எல்லாம் பண்ணின்னு இருக்க வேணாம். இது ஏன்னா ட்ரை சில்லி பவுடர்ஸ் தானே, அது வந்து லைட்டாக மேலே அப்படியே தூவினா கூட போதும். இதோட கோகனட் மில்க்கு இல்லைன்னா சாய் மில்க், கோகனட் மில்க்கு இல்லைன்னா சாய் மில்க் இருந்ததுன்னா இதோட ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் டங்க்கு ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? இஃப் யூ ஆர் தட் டைப் யூ வாண்ட் டு நாட் டு ஹாவ் டூ மச் ஆஃப் சில்லிஸ் எல்லாம் நினச்சேன்னா சாய் மில்க்கு இல்லைன்னா வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் டு ஃப்ரை திஸில் டு கீப் இட் ட்ரை, ரொம்ப குழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லிட் போடக்கூடாது. வில் செட் இட் அப்பார்ட். ஓகே, வில் கீப் தட் அப்பார்ட். ஓகே, இது இந்த பேன் பேஸில் இருக்கிறது வந்து அப்போ தீயக்கூடாது. நம்ம அப்படி லேசாக அப்படி பறக்கி இது கூட ஃப்ரை ஆகலை. ஓகேவா? ஃப்ரை ஆகாது நம்ம வந்து பாயில் பண்ணதுனால. அதே மாதிரி ரொம்ப நாள் வச்சும் சாப்பிட முடியாது. ஒரு வேளைக்கு சாப்பிட்லாம். ஒரு வேளை இல்லைன்னா ஒரு 2 வேளை மேக்ஸிமம், எவ்வளோ நீங்கள் சாப்பிட்ற டைப்போ. ஓகேவா? சரி, இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஆண்டி சாய் மில்க்கும் இல்லை, கோகனட் மில்க்கும் இல்லை. அப்போ இதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் பால் தான் இருக்குது. பால் ஆட் பண்ணலாமா? பாலில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூடன்னு சொல்லுவாங்களே, அந்த ஏடு இருக்குமே, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாமா? இது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து திரிஞ்சிடும். பால் ஆட் பண்ணோன்னா ஏடே எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணோன்னா கூட பால் வந்து ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் செய்யும்போது தான் அதை வந்து அதோடு ஆட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதில் வந்து காரம் உப்புலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கேர்டு இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த கேர்டு இருக்குது,
இந்த கர்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த யோகட்னு சொல்லுவோம். இப்போ இதை ரொம்ப புளிச்சிருக்காது இது தயிர். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த சர்க்கரை கூட ஆட் பண்ணிவிட்டு ஏன் இது யோகட் இல்லைன்னா யோகட் தனிங்க அப்படின்வாங்க. அதை நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அதனால் அங்கெல்லாம் போயிட்டு இது இப்படி இருக்கக்கூடாதா அப்படி இருக்கக்கூடாதான்னு கேட்காத. நீ வீட்டில் பண்ணும்போது ஃப்ளேமை வச்சுட்டு பண்ணாத. ஏன்னா இது வந்து திரும்பவும் தயிர் வந்து நல்லா இருக்காது, கொதிக்க வைக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு கோகோனட் மில்க் இல்லை, சாய் மில்க் இல்லைனாலும் நம்மளால் அந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து ஆட் பண்ண முடியாது. இதில் வந்து காரம் உப்புலாம் இருக்கிறதுனால. ஓகே, பட் இந்த இதை வந்து இதோட போட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆக்சுவலாக வித்தியாசம் தெரியாது. இங்கே பாரு, இந்த சாதத்துக்கு இதை எப்படி வச்சு சாப்பிட்றது? நான் தயிர் கூட போட்டுக்கல, ஏன்னா இதில் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதோட நான் கொஞ்சம் காரம் சேர்த்துருந்தேன், ஏன்னா இது சாதத்தோடு நான் சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது. இது மட்டுமே நம்ம டேஸ்ட் பண்ணோன்னா அதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நம்ம இப்போ இந்த சாதத்தோடு சேர்க்கறதுனால நம்மளுக்கு இதுக்கு கொஞ்சம் காரம் தேவை. அப்போ நம்ம அந்த லேசாக அந்த மேலே சொன்னேன்ல நான் அந்த இது பொடி நிஜமாவே சொல்கிறேன், செம்ம அருமையாக இருக்குது. நீ செஞ்சு சமயம் கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு, ஓகேவா? அதனால தான் நான் செஞ்சு காமிச்சேன். மேக்கிங் ஓகே, நம்ம பொருளாக பண்ணலனாலும் திஸ் இஸ் ஆல்சோ மேக்கிங். ஓகேவா? நீ செஞ்சு பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே ஒரு கதை சொல்கிறேன் கேளு. இந்த வள்ளுவன் வாசுகி கதை, அதை வந்து ரொம்ப அந்யோன்யமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சாப்பிட்டு பிறகு சொல்லிட்டேன்.